அவர் மாதிரி ஏதாவது பண்ணி காமிங்களே தனுஷ் சார் வச்சு. தனுஷ் அண்ணா மாதிரி தானே மேடம் நடிச்சு போய் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கும். இல்ல, 3 படத்துல எங்களுக்காக பண்ணி காமிங்களா? 3 படத்துல ஆக்சுவலா மேடம் நான் ஃபேமஸ் ஆனது 3-4 ஐகானிக் சீனு. ஓகேங்களா, அதுல தனுஷ் அண்ணா வந்து 3 படம் ஒரு இந்த சீன் தான் அதிகமா மக்கள் கிட்ட ரீச் ஆனது மேடம். நிறைய சீன் நம்ம ரீக்ரியேஷன் பண்ணிருக்கோம், டயலாக்லாம் நிறைய பேசியிருக்கோம், பண்ணிருக்கோம். பட் இது தனுஷ் அண்ணா மாதிரி நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அதிக ரீச். படமே இல்லாம வேற என்ன படம் பண்ணீங்க? நிறைய பேசியிருக்கேன் டயலாக். ஆடு இந்த படத்துல பண்ணிருப்பார் இல்லையா, புதுப்பேட்டை படத்துல ஒரு டயலாக் பேசி காட்டுங்களா? பறக்கி பண்ணார உனக்கு எல்லாம் கிட்டறதுக்கு வேறமே கிடைக்கலையா? ஒரு அரை நாள் ராத்திரி என் பண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு வந்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது, அப்படியே நான் ஆட விட்டு மாதிரி கதையை தூக்கிட்டு அலையணும். ஸோ இது ஒரு சாம்பிள் தான் மேடம். நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த கொடி படம் இருக்கு இல்லையா, அதுல திர்சா மேடம் குத்துவாங்க, குத்தி வாங்கி அப்படியே டக்குன்னு வெட்ட போவாரு. டக்குன்னு திர்சான்னு பார்த்ததும் அந்த இதை கீழே போட்டு அந்த ரீல்ஸ்லாம் அவரோட சீன்ஸ் ஐகானிக் சீன்ஸா எடுத்து நிறைய அந்த சீனு பண்ணி காமிங்க. அந்த சிவாஜி. ஆமா மேடம், நெஞ்சில சிவாஜி சார் ஈட்டி குத்தி